ஹாய் ஆல், நம்ம டுடே கோகனட் மில்க் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg அமௌண்ட் ஆஃப் ஷாம்பு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஹாஃப் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் சில்லெல்லாம் எடுத்துட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ரெண்டாவது இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடோட ஜெல். அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட ஜெல் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வெசல் எடுத்துகிட்டு அதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் நமக்கு கிடச்சிடும். அந்த கிடைச்ச ஜெல்லை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதை ஆறுற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் சில்லை மிக்ஸி ஜாரில் டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்கிற கோகனட் மில்க்கை நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ செப்பரேட்டாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை நான் ஒரு 2 டைம்ஸ் பிளெண்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பிளெண்ட் பண்ணி எடுத்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லையும் கோகனட் மில்க்கையும் நான் மெஷர் பண்ணி என்னோடய ஃபார்முலாவுக்கு எவ்வளோ அளவு தேவைங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லும் கோகனட் மில்க்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷாம்பில் நம்ம யூஸ் பண்ணுற சர்ஃபெக்டன்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு சர்ஃபெக்டன்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அந்த சர்ஃபெக்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருந்த கோகனட் மில்க் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லோட நம்ம 1 by 1 நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 மெஷர் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகணும். இது எல்லாமே நமக்கு மெல்ட் ஆகிறதுக்காண்டி நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் இதை ஹீட் பண்ணலாம். டபுள் பாய்லர் மெத்தடில் இதை ஹீட் பண்ணும்போது இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணணும். இது எல்லாமே டிசால்வ் ஆனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ரேப் பண்ணுற ஷீட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக ரேப் பண்ணி 1 day ஃபுல்லாக விட்டுறலாம். 1 day ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் அது ஷாம்பூ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பிஹெச் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட கன்சிஸ்டன்சி அகெயின் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அதை ஓகே அப்படின்னம்போது நம்ம ஷாம்பு நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம அதை பேக் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு யார் யாருக்கு சூட் ஆகும் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு, அப்புறம் ட்ரை ஸ்கேல்பாக இருக்கவங்களுக்கு, இச்சி ஸ்கேல்பாக இருக்கவங்களுக்கு, ஹேர் ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக இருக்கவங்களுக்கு, ரொம்ப ரஃப்பாக இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த கோகனட் மில்க் ஷாம்பு சூப்பராக செட் ஆகுங்க. யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கவங்களுக்கு இந்த ஷாம்பு வேணாம். ட்ரை ஸ்கேல்பாக இருக்கவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்களுக்கு இதில் பின்ன பேக் சைடில் ஃபார்முலா 100 கிராம்க்கு உண்டான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.